சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த சீட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீட்ஸ் எடுத்துக்கிறதால ஹேர் ரீக்ரோத் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், வெயிட் லாஸுக்கு நல்லது, வெயிட் கெயினுக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், இது யார் சாப்பிட்லாம், யார் சாப்பிடக்கூடாது, எந்த அளவில் சாப்பிட்ணும், இது கூட சேர்த்து சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீட் என்னென்னா சியா சீட். இது பார்க்குறதுக்கு சப்ஜா சீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் இதை சாப்பிட்ணும். இதை எது கூட சேர்த்து எடுத்துக்கலாம்னா, கர்டோடி, ஸ்மூதி, பனானா ஸ்மூதி அந்த மாதிரி பண்ணுறோன்னா அதோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வாட்டரில் போட்டு கூட சோக் பண்ணி குடிக்கலாம். இதில் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதுக்காக இதை ஒரு பெரிய மேஜிக் ஃபுட்டாக பார்க்கக்கூடாது. இது நம்ம ஓவரால் டயட்டுக்கு ஒரு நியூட்ரிஷியஸ் அடிஷன், அவ்வளோதான். மற்றபடி இதை எல்லாருமே எடுத்துக்கலாம், அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அளவோடு எடுத்துக்கோங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற சீட் பம்ப்கின் சீட் தான். ஸோ இதுவுமே நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இது ஹேர் ரீக்ரோத்துக்கு நிறைய பேர் அப்படியே ராவாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, இதுலேயுமே ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது இதில் நிறைய. அதுக்கப்புறம் மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அளவோடு எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஓட்ஸு, சாலட் இந்த மாதிரி அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். இது ஒரு நம்ம உள்ளங்கை அளவு தான் எடுத்துக்கணும், ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். எண்ணெய் ஒரு 10 to 15 நம்பர்ஸில் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதையுமே அதிகமாக எடுத்துக்கூடாது, அளவோடு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீடு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் நிறைய விற்கும். ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஃபேஸ்க்குமே போடுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நன்மைகள் இருக்க ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம வெளியில் மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்டேக்காகவும் எடுக்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லேயுமே ஃபைபர், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். அந்த பவுடர் பண்ணி அதை கர்டோடி சேர்த்து சாப்பிட்லாம், சாலட் அந்த மாதிரி எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். பட் இது அப்படியே ராவாக சாப்பிடக்கூடாது, ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி தான் பவுடர் ஃபார்மேட்டில் தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீட் சன்ஃப்ளவர் சீட் தான். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இதுலேயுமே ப்ரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் இ இருக்குது இதில். ஸோ விட்டமின் இ இருக்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது ஒர்க் ஆகும். அப்புறமா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம பம்ப்கின் சீட் மாதிரி தான் ராவா ஸ்நாக்காகவே சாப்பிட்லாம். ஆனால் பம்ப்கின் சீட் அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்றதால இந்த கேஷ்யூ ப்ளஸ் பாதாம், ஆல்மண்ட்ஸ் இது 4த்தையுமே ரோஸ்ட் பண்ணி, ஃப்ளாக்ஸ் சீட் 5த்தையுமே ரோஸ்ட் பண்ணி பவுடராக வச்சுக்கலாம். இல்லைனா ப்ரோட்டீன் லட்டுன்னு இப்போ பண்ணி விற்கிறாங்களா, அந்த மாதிரி நம்மளுமே வீட்டிலே டேட்ஸு, கீ போட்டு நம்ம ப்ரோட்டீன் லட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இதை டெய்லி எடுத்து சாப்பிட முடியல அப்படின்றவங்க ப்ரோட்டீன் லட்டு மாதிரி இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி பவுடராக பண்ணி லட்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே கிடைக்கும்ல, தனித்தனியாக ஒன்றா வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லட்டு ஃபார்மேட்டில் பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற சீட் எதுனா செசமி சீட் தான். ஸோ இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க சீட் மட்டும் கிடையாது, நம்ம காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர எள்ளு தான். இதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மற்ற சீட்ஸில் இல்லாத கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் போன்ற மினரல்ஸ் எல்லாமே செசமி சீடில் இருக்குது. இதை நம்ம நார்மலாகவே டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்லி பொடி கூட சேர்த்து பண்ணுவாங்க, எள்ளு உருண்டையாக பண்ணுவாங்க, சட்னி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எள்ளுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த 5 டிஃப்ரெண்ட் சீட்ஸ்: சியா சீட், சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், செசமி சீட். இந்த 5 சீட்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உணவில் சேர்த்துக்கலாம், அளவோடு சேர்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சீட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.